ஏப்ரல் 10 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. பலவீனத்தில் பெலன். இன்றைய வேத வாசிப்பு நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை. அப்பொழுது கிதியோனாகிய எருபாகாலும் அவனோடிருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாயிருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 26,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் மீதியாயிருந்தார்கள். கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணு. அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். உன்னோடே கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடே கூட வரக்கடவன். உன்னோடே கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடே கூட வராதிருக்க கடவன் என்றார். அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியேயும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியேயும் நிறுத்து என்றார். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கிக் கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்களெல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் கையில் தின்பண்டங்களையும் எக்காளங்களையும் எடுத்து கொண்டார்கள். மற்ற இஸ்ரவேலர் எல்லாரையும் தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டு அந்த 300 பேரை மாத்திரம் வைத்து கொண்டான். மீதியானியரின் சேனை அவனுக்கு தாழ்விடமான பள்ளத்தாக்கில் இருந்தது. அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையினிடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். குறிப்பு வசனம்: அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாயிருக்கிறார்கள். நியாயாதிபதிகள் 7:2. என்னுடைய மகனுக்கு 3 வயது இருக்கும் போது எனக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடைபெற்றது. அதற்கு 1 மாத காலம் ஓய்வெடுக்க வேண்டியிருந்தது. அந்த அறுவை சிகிச்சைக்கு முன்பதாக எங்கள் வீட்டில் இன்னும் கழுவாமல் போடப்பட்டிருந்த பாத்திரங்களை நான் யோசித்து பார்த்தேன். சுறுசுறுப்பாய் சுற்றித் திரியும் என் சிறு பிள்ளையை நான் எப்படி பாதுகாக்கப் போகிறேன் என்றும், அடுப்பறையில் நின்று எவ்வாறு சமையல் செய்ய போகிறேன் என்பதையும் குறித்து என்னால் சற்றும் கற்பனை செய்ய முடியவில்லை. என்னுடைய இந்த பலவீனம் எங்கள் சுமூகமான வாழ்க்கையை பாதித்ததை குறித்து நான் சோர்வுற்றேன். கிதியோனுடைய சேனைகள் மீதியானியரிடத்தில் யுத்தம் செய்வதற்கு முன்னர் பலவீனமடையச் செய்தார். முதலாவது பயப்படுகிறவர்கள் திரும்பி போகும்படிக்கு சொல்லப்பட்டது. அதில் 22,000 பேர் திரும்பி போய்விட்டனர். மீதமிருந்த 10,000 பேர்களில் தண்ணீரை கையில் அள்ளி பருகியவர்கள் மட்டும் இருக்கும்படிக்கு கட்டளையிடப்பட்டது. வெறும் 300 பேர் மாத்திரம் மீதமிருந்தனர். ஆனால் இந்த குறைவான எண்ணிக்கை அவர்கள் சுயத்தின் மீது நம்பிக்கை வைக்க விடாமல் பாதுகாத்தது. அவர்கள் என் கை என்னை ரட்சித்தது என்று இப்போது சொல்ல முடியாது. நம்மில் பலர் இது போன்ற சோர்வுற்று பலவீனமான தருணங்களை அனுபவிப்பதுண்டு. இந்த அனுபவம் எனக்கு நேரிடும் போது தேவன் எனக்கு எவ்வளவு அவசியம் என்பதை அறிந்து கொண்டேன். தேவன் தன்னுடைய ஆவியை கொண்டு உள்ளுக்குள்ளும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் மூலம் வெளியரங்கமாகவும் என்னை உற்சாகப்படுத்தினார்.
நான் என்னுடைய சுதந்திரம் பறிபோவதாக எண்ணினேன். ஆனால் தேவனை முற்றிலும் சார்ந்து கொள்ள பழகிக்கொண்டேன். நம்முடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்ய முடியாத பட்சத்தில் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்ற வார்த்தைகள் நம்மை தேற்றும். உங்களுடைய பலவீனத்தில் தேவனுடைய பலம் வெளிப்பட்டதை நீங்கள் எப்படி அனுபவித்தீர்கள்? பலவீனத்தில் இருக்கும் மற்றவர்களுக்கு நீங்கள் எவ்விதம் உதவி செய்ய போகிறீர்கள்? அன்பான தேவனே, ஒவ்வொரு நாளும் உம்மை அதிகமாய் சார்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். ஆமென்.